ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே கருவேப்பிலையும் 2 கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா எண்ணெய் கூடவே கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இது நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துடலாம். புளி ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சு அது கூட நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நடுவில் திறந்து குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அது ஒரு கொதி வரட்டும். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கழுவி வச்சுருக்கிற ஷீலா மீனை சேர்த்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக குழம்புல ஃபுல்லாக போட்டுக்கலாம். எல்லா மீனையும் குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மீனை நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஷீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.